காவிரி மேலாண்மை வாரியம் தற்போது அமைக்க முடியாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு தமிழக கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து உடனடியாக உச்சநீதிமன்றம் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுவே சட்டம், தர்மம், நியாயமாகும். மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். மோடி அரசாங்கம் முன்வர வேண்டும். இதில் அவர் பின்வாங்கக்கூடாது. அவர் இதில் தோல்வி அடையக்கூடாது. எங்களை ஏமாற்றக்கூடாது. இது மிகப்பெரிய ஏமாற்றம். அப்படி சொல்லியிருந்தால் அதை மாற்றி சொல்லியிருந்தாலும் கூட நாளைக்கு கூட மாற்றி அமைக்க முன்வருகிறேன் என்று மோடி சொல்ல வேண்டும். ஆனால் தமிழக மக்களுக்கு கடந்த 2 தினங்களாக மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வலுத்து விட்டது. என்ன சந்தேகம் என்றால், மோடியும் சித்தராமையாவும் சேர்ந்துதான் தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள், உரிமையை பறிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், ஒழுங்காற்றுக்குழு அமைக்க வேண்டும் என்பதும் நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு. அந்த தீர்ப்பின்படி மத்திய அரசாங்கம் அமைக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் அமைக்கல. அதற்கும் உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றம் தான் 4ஆம் தேதிக்குள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஒருபோதும் மத்தியில் ஆட்சியில் இருந்தவர்கள், மத்திய அரசாங்கம் காவிரி பிரச்சனை நேர்மையாக நடந்து கொண்டதே இல்லை. துரோகம் தான் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தேவா வருகிற போது மத்திய அரசாங்கம் நடுநிலையாக இருந்து தலையிட வேண்டும். ஆனால் தற்பொழுது மத்திய அரசாங்கம் நடுவர்மன்ற தீர்ப்பையும் அமலாக்க மறுக்கிறது, உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அமலாக்க மறுக்கிறது. மத்திய அரசினுடைய இந்த மறுப்பை மார்க்சிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பு வன்மையாக கண்டிக்கிறேன். மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மத்திய அரசாங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்னைக்கு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட முடியாது, நாங்க பார்லிமெண்ட்ல பேசிதான் முடிவெடுப்போம்னு. இது எந்த வகையில நியாயம்னு தெரியல. மத்திய அரசு ஏற்கனவே சொன்னாங்க காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும்னு. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக 4 நாட்களுக்குள் மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் சொன்ன அடுத்த நிமிடமே எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள், திரு சுப்பிரமணியம் அவர்களே அந்த கமிட்டிக்கு நியமிச்சாச்சு. கர்நாடகா அரசு தான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுதுன்னா இப்ப மத்திய அரசு அதே செஞ்சா என்ன அர்த்தம்? ஒரு கோர்ட்டினுடைய தீர்ப்பு இது.